நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. கர்த்தர் நல்லவர். நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நேத்து இருந்த ஆட்டம் இன்னைக்கு குறையல. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நேத்து இருந்த ஆட்டம் இன்னைக்கு குறைய மாட்டேங்குது. ஆடிட்டே இருக்கிறாங்க. ஆனா நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் அப்பப்ப மனுஷனுடைய உண்மை நிலைமைய தேவன் தெரியப்படுத்திட்டே இருக்கிறார். தெரியப்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா மனித மனம் ஏனோ அந்த உண்மையை அறிந்தும் அறியாத குணமுள்ளதா இருக்கு. ஆமென். உடம்புக்கு தான் மரணமே தவிர, உயிருக்கு கிடையாது. இத கொஞ்சம் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னேன்? நம்முடைய பாடிக்கு தான், நம்முடைய சரீரத்துக்கு தான் இறப்பே தவிர, நமக்குள்ள ஓடுகிற ஒரு உயிர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இறப்பு கிடையாது. உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உடம்பு அங்க தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப உடம்பு இங்க இருக்கு. உயிர் தான் என்ன செஞ்சிருக்கு? போயிருக்கு. அப்ப புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு தான் மரணமே தவிர, உயிருக்கு மரணம் இல்லை. ஆமென். நம்பர் 1. நம்பர் 2, இந்த உடம்புல இல்லையே தவிர, அந்த ஆளு வேற உடம்புல இப்ப இருக்கிறாங்க. இதுவும் ட்ரூத்து. எந்த உடம்புல இல்ல? இத்தன வருஷமா வாழ்ந்த இந்த உடம்புல தான் அந்த ஆள் இல்லையே தவிர, இன்னொரு உடம்புல இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப மரணம்ங்கிறது உடம்புக்கு மட்டும் தான். ஆத்மா கிடையாது. ஆவிக்கு கிடையாது. ஆவிக்கு கிடையாது. அது உயிரோட தான் இருக்கும். ஆத்துமாவும், ஆவியும் அழிவில்லாதது. அது உயிரோட இருக்கும். மாம்சமும், சதையும், கரியும் அழிவுள்ளது. அழிஞ்சிரும். அதனால ஒரு இறப்பு செய்தி அதெல்லாம் பார்க்கும்போது, இவர் இங்க இல்ல. பட் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. எப்பவுமே மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நீங்க பதிஞ்சுக்கணும். உடம்புக்கு தான் மரணமே தவிர, உயிருக்கு மரணம் இல்ல. ஸ்பிரிச்சுவல் மனுஷன் இன்னும் இருப்பான். பிசிக்கல் மனுஷன் இறந்துட்டான். புறம்பான மனுஷனுக்கு தான் மரணம். உள்ளான மனுஷனுக்கு மரணம் கிடையாது. இதான் கரெக்ட்டா சொன்னா அவன் புரிஞ்சுக்கும். சரிங்களா? ஆனா ஆண்டவர் இத பல தடவ நிரூபிச்சிருக்கிறாரு. பல தடவ காமிச்சிருக்கிறாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லங்கிறது, இதெல்லாம் வந்துட்டு வெளியரங்கமான ஆதாரம். என்ன இல்ல? நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. நம்ம பிறக்கிறது நம்ம கையில இருந்ததில்ல. நம்ம இறக்கிறது நம்ம கையில இருக்க போறதில்ல. எவ்வளோ ஒரு டம்மி பீஸா நம்ம வந்திருக்கோங்கிறத டம்மிகள் புரியணும்னு நான் பிரயாசப்படுறேன். நம்ம வந்து டம்மி பீஸ். வெத்து வேட்டு. ஊசி பட்டாசு. ஒண்ணுமில்ல. பல இடங்கள்ல சங்கீதத்தில இத திரும்ப திரும்ப வேதம் பதிவு செஞ்சுட்டே இருக்கு. நிழலைப் போல் இருக்கிறான். பூவைப் போல் இருக்கிறான். காலைல பூக்குறான். சாயங்காலம் காஞ்சு போயிடுறான். மதியம் வெயில் அடிக்கும் நிழல் தெரியுது. 6 மணிக்கு நிழல் தெரிய மாட்டேங்குது. அவனுடைய நாட்கள் நிழல போல கடந்து போகுது. புகையைப் போல பறந்து போறான். தெளிவா பைபிள் சொல்லியும், அந்த பக்கம் நமக்கு சிந்தையும் இல்ல, கவனமும் இல்ல. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம இன்னும் ஒரு 10,000 கோடி வருஷம் இங்கேயே இருக்கிற மாரியே நம்முடைய நினைப்புகள்லாம் அப்படியே தான். அதிலேயே தான் மூவ் ஆகுது. அதான் மாம்சமும், இரத்தமும் கொடுக்கிற சிந்தனை அது. மாம்சம், இரத்தம் நம்ம இப்படி தான் பேசிட்டே கிடக்கும். இந்த உடம்புல நீங்க இருக்கும்போதே, அவர கொஞ்சம் பாடி வச்சுக்குங்க. எந்த உடம்புல? திரும்ப அந்த உடம்பு உங்களுக்கு கிடைக்காது. தொட்டு தொட்டு இப்பயே பார்த்து வச்சுக்கங்க. மண்ணுக்கு போயிருச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப உங்களுக்கு இந்த பாடி கிடைக்காது. கிடைக்காட்டினா போய் தொலையுது. நல்லதா போச்சு. வியாதி பிடிச்ச உடம்பு, நோவு பிடிச்ச உடம்பு. என்ன? ஆனா போயிட்டு போது. அதனால இந்த உடம்புல இந்த பிசிக்கல் பாடி உங்கள்ட்ட இருக்கும்போது, ஆண்டவர இதில மகிமைப்படுத்தி வச்சுக்கங்க. என் ஆவியினாலும், என் சரீரத்தினாலும் ஆண்டவர மகிமைப்படுத்தணுன்ட்டு பைபிள் சொன்னது. இந்த சரீரத்தினால நம்ம மகிமைப்படுத்துறது. அவர நம்ம மையப்படுத்துறோம். அதனால இந்த உடம்புல நீங்க வாசம் பண்ற நாளளவும் இந்த உடம்ப பயன்படுத்தி, வாய பயன்படுத்தி, கண்ண பயன்படுத்தி, குரல பயன்படுத்தி, தொண்டைய பயன்படுத்தி, கைய பயன்படுத்தி, விரல பயன்படுத்தி, கால்கள பயன்படுத்தி ஆண்டவர ஆராதிங்க. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும். இந்த உடம்பு போயிட்டா திரும்ப கிடைக்காது. ஆமென். ஆண்டவர் நம்மள பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிற அந்த உண்ம ஒரு தைரியத்த கொடுக்கும் நமக்கு. ஆனா பார்த்துட்டு இருக்கிற அந்த தெய்வம் நம்மள நடத்துகிறார் அப்படிங்கிற இந்த உண்ம, அதுக்கு மேற்படியான தைரியத்த நமக்கு கொடுக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடை. இது கூடுதலான தைரியத்த நமக்கு கொடுக்கிற உண்மை. தேவன் பார்க்கிறது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங். நடத்துறது அத விட பிளெஸ்ஸிங். பார்க்கிற அவரு நடத்த மாட்டேன்னு சொன்னா என்ன செய்றது? பார்க்கிறாருங்க, சந்தோஷங்க. நடத்தாத பட்சத்தில அவர் பார்க்கிறதுனால எனக்கு என்ன யூஸு? கேள்வி புரியுதா? எனக்கு என்ன பிரயோஜனம்?
எனக்கு என்ன லாபம் இருக்கு அதில? பார்த்தா பார்த்து போட்டும். பார்க்கட்டும். நல்லது தான். அவர் ஜாப்ப நம்ம எப்படி கெடுக்க முடியும்? பார்க்கட்டும். ஆனா நடத்த முன் வந்திருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நடத்துவார். ஆண்டவர நம்ம நடத்துகிறவரா பார்க்கறது ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்கு. நம்ம ஆண்டவர நடத்துகிறவரா பார்க்க அதிகமா தவறியிருக்கோம். அதிகமா தவறியிருக்கோம். அவர நடத்துகிறவரா பார்க்க தவறுனனால தான், நாமளே எல்லாம் நடந்துக்க பார்க்குறோம். முக்கியமான ட்ரூத்து, முக்கியமான உண்மை. தேவன நடத்துகிறவரா நம்ம பார்க்க தவறிட்டதுனால, நாமளே எல்லாம் நடந்துக்க பார்க்குறோம். புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஏன் நாமளே நடந்துக்க பார்க்குறோம் பரிசுத்தத்துல? ஏன் நாமளே நடந்துக்க பார்க்குறோம் ஒழுக்கத்துல? ஏன் நாமளே பார்க்குறோம்னா, அவர நடத்துகிறவரா பார்க்குற பார்வை நமக்கு கம்மி. நம்மள ஒருத்தர் நடத்த இருக்கிறாருங்கிற பார்வை இல்லாதனால, நாமளா நடந்துக்கணும். நம்மள தான் நடந்துக்க சொல்றாரு. நம்மள தான் பார்த்துக்க சொல்றாருங்கிற அந்த பார்வையெல்லாம், இந்த பார்வை விட்டு வந்தனா அந்த பார்வை அது. ஆமென். அதே நேரத்தில தேவன் நம்மள நடத்தும்போது, நம்மள எச்சரிப்பார், கவனமா இருக்க சொல்லுவார், ஜாக்கிரதைப்படுத்துவார், உஷார்படுத்துவார், எச்சரிக்கை சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவாரு. இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாட்ட புரிஞ்சுக்கிட்டு, அந்த பாட்ட விட்டுட்டோம். இந்த பாட்ட தான் கணக்குல எடுத்தோம். பாருங்க நம்மள கண்டிக்கிறாரு பாருங்க, நம்மள பாருங்க, திட்டுறாரு பாருங்க. அப்படின்னு இத மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்ப நாமளா பார்த்துக்கணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அப்படி இல்ல. அது தேவன் நம்மள நடத்துகிறதுல ஒரு பார்ட் அது. மத்தேயு 24ல தேவன் நெறைய எச்சரிப்புகள குடுப்பாரு. அது எல்லாமே என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்கள பார்த்துக்கன்னு சொல்றதா? தேவன் நம்மள நடத்துகிறார். ஆலோசனை கொடுத்து, போதனை கொடுத்து, ஐடியா கொடுத்து, எச்சரிப்பு கொடுத்து, தேவன் நம்மள என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆமென். நமக்கு ஒருத்தர் வாக்கு குடுக்குறாரு, ப்ராமிஸ் குடுக்குறாரு அப்படின்னா, அவர் முதல்ல எவ்வளவு தடை வந்தாலும், அந்த வாக்க நிறைவேற்றி முடிக்கிற தக்க ஆளா அவர் இருக்கணும். என்ன சொன்னேன்? நமக்கு ஒருத்தர் வாக்கு குடுக்குறாரு அப்படின்னா, அந்த வாக்கு நிறைவேறணும்னா, எவ்வளவு தடை வந்தாலும், அந்த வாக்கு நிஜமாகறதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும், அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி செஞ்சு முடிக்கிறவரா, அந்த அந்த வல்லமை, அந்த சக்தி உடையவரா இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ண அவரால முடிஞ்சவரா இருக்கணும். அதனால அந்த பாட்டுல முதல் வரி எப்படி வருது? அவர் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறதினால், வார்த்தைகள்லாம் நிறைவேறும். பயப்படாதீங்க. எவ்வளவு தடை வந்தாலும், அவர் அத ஃபேஸ் பண்ணிருவாரு. மீறுவாரு. ஓவர் கம் பண்ணிருவாரு. அதனால வாக்கு நிறைவேற தடை கிடையாது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தடைகள் வரலாம். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறுவது தடைபடாது. தடைபடாது. ஏன்னா சர்வ வல்லவர் சொன்ன வாக்கு அது. அவர் நம்மட்ட வாக்கு கொடுத்தவர் சகல வல்லமையும் உள்ளவர். ஆமென். 2வது என்னங்க தகுதி வேணும் நிறைவேறதுக்கு அப்படின்னா, அவர் உண்மையுள்ளவரா, நேர்மை உள்ளவரா, மொத்தத்தில நல்லவரா இருக்கணும். இந்த தகுதி இருந்தா தான் வாக்கு நிறைவேறும். அவரு சகல வல்லமை உள்ளவரா இருந்துகிட்டு, மோசமான ஆளா இருந்தாருன்னா, நான் எங்க சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா? ஏதா பொறுப்பு இருக்கா சொன்னதுக்கு? இந்த மாதிரி மாத்தி பேசாதவர் நம்ம ஆண்டவர். அதான் தேவன் உண்மையுள்ளவர். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அப்படின்னு நம்புறதுக்கு 2 காரணத்த இந்த பாட்டுல வைக்கிறாரு. 1 அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 2 அவர் உண்மையுள்ளவர். நிறைவேத்த முடியாமயும் அவரால முடியாது. நிறைவேத்த முடிஞ்சும் அவர் உண்மையுள்ள ஆளா இருக்கிறதுனால, மறுக்காம, மறக்காம கரெக்ட்டா அந்த வாக்க நிறைவேத்துவாரு. தைரியமா நீங்க நம்புங்க. அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுல சொல்லக்கூடிய அந்த ஆழமான கருத்து. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். என்ன வேண்டாம்? சந்தேகம் வேண்டாம். ஏன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி எபிரேயர்ல வருது பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி. இன்னொரு இடத்துல வரும். மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பி. அந்த வல்லமை. வல்லமை. சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சாக ஒப்பு கொடுத்தான். இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறா பாருங்க. தேவனுடைய ஃபேக்டர் விளையாடுது பாருங்க அங்க. சாராள் தேவனுடைய கேரக்டர்ல புடிச்சுக்கிட்டா. ஆபிரகாம் தேவனுடைய ஃபேக்டர புடிச்சுக்கிட்டாரு. இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. ஈசாக்கினுடைய உன்னுடைய சந்ததி விளங்கும்னு சொன்னார். இதான் வாக்குத்தத்தமே. பிராமிஸே இதான். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி
விளங்கும், வெளிப்படும், பெருமை அடையும், பெருகும். இதான் வாக்குத்தத்தமே. அவனை போய் பலியிட சொன்னா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் அப்படின்னு அவரை ஒப்பு கொடுத்துட்டார் ஆபிரகாம். ஆமென். பாத்தீங்களா? கணவன் மனைவி எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. என்ன சொன்னேன்? கணவனும் மனைவியும் ஆண்டவரை என்ன பார்வை பார்த்து ஒற்றுமையா வாழ்ந்திருக்கிறாங்க. ம். ஆபிரகாம் மட்டும் ஆண்டவருடைய வாக்கு மேல நம்பிக்கை வச்சு, பிள்ளை பிறக்குமாப்பிள்ளன்ட்டு நம்பி சாராள் மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகுறது? போயா லூசு அப்படின்னா எப்படி பிள்ளை பிறக்கும்? இதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நிஜமாக்குறதுக்கு தேவனை நம்ம பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேணும். சபையிலையும் சரி, விசுவாசியும் சரி, கிறிஸ்தவத்திலையும் சரி, தேவனை பற்றிய புரிதல் ரொம்ப அவசியம் நமக்கு. அந்த ப்ராமிஸ் நிறைவேற வரைக்கும் அந்த புரிதல் நம்மளை காத்திருக்க வைக்கும்.